வாயை வந்து வாடகைக்கு விட்டு பிழைக்கும் ஜிகிலோ சவுக்கு சங்கர் வந்து இன்னைக்கு சென்னை போலீஸால கைது செய்யப்பட்டிருக்கான். இதுல வந்து எதனால கைதுன்னா 2 லட்சத்தை வந்து ஏமாத்தி வந்துட்டு மிரட்டி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல வந்து கேட்கும்போது இவர் நம்மளால போகும்போது இப்போ அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாரு. எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் பணமே வாங்கல, யாரோ ஒருத்தவங்க ஜிபேல போட்டு விட்டாங்க, அதுக்கு எப்படி நான் பொறுப்பாக முடியும்னு. ஏடா ஜிபேல போட்டு விட்டா நீ வாங்கல, இல்ல திருப்பி கொடுத்துட வேண்டியதானே? ஜிபேல போட்டு இருந்தா வேலை முடிஞ்சிச்சு இல்ல, ஏன் வச்சுக்கிட்டு இருக்க அந்த பணத்தை? இவ்வளவு மாட்டினதுக்கு அப்புறமும் எவ்வளவு ஃப்ராடு பேசுறான் பாருங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே தாவேக்கா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினான். இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா கீழே போட்டு உடைச்சான். கீழே போட்டு உடைச்சது மட்டும் இல்லாம இப்போ அடுத்தது கைதாக போற நேரத்துல பாத்தீங்கன்னா திமுக வந்து நல்ல கட்சி, மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்ல தலைவர், அவருக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லம்மா, திடீர்னு வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட்டா பேசுவான். இப்ப எவனுக்கு போறதோ இல்லையா அதிமுக காரனுக்கு முதல கோவம் வந்துடும் பாத்தீங்கன்னா. எதனால கோவம் வருதுன்னா அவங்களோட வாய் தான் இவன். இவனை தயவு செஞ்சு காவல்துறை வெளியே விட்டுறக்கூடாது.